ஹே அமிகோஸ், நம்ம பல நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி நம்ம இப்போ ஒரு வெப்சைட் ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். எது மூலியமாக பண்ண போகிறோன்னா ஜாங்கோன்ற ஒரு பைத்தான் ஃப்ரேம் ஒர்க் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ ஜாங்கோ பற்றி நம்ம சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் லைக் ஜாங்கோன்ற ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம் ஒர்க் பற்றி என்ன சொல்லணும்னா, அதுக்குள்ளே ஏற்கனவே நம்மளுக்கு வெப்சைட்டுக்கு தேவையான யூஆர்எல்ஸ், செட்டிங்ஸ், அட்மின் பேஜ், அப்புறம் மேனேஜ் செட்டிங்ஸ், இந்த மாதிரி பல இது அது முன்னாடியே எடுத்து வச்சு. ஸோ இன்னும் சொல்லணுன்னா ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க் வச்சு தான் இப்போ நம்ம நல்லா யூஸ் பண்ணிகிட்ருக்க பல ஆப்ஸ், வெப்சைட் ஆப்ஸு, வெப் ஆப்ஸ் பில்ட் ஆகிருக்கு. எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம், அது வெப்சைட் வந்து ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க் வச்சு தான் இது பண்ணாங்க. யூடியூப் வெப்சைட் வந்து ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க் தான். ஸோ ஸ்பாட்டிஃபைன்ற அந்த மியூசிக் ஸ்ட்ரீமிங் ஆப், அதுவும் ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க் வச்சு தான். ஸோ இந்த மாதிரி பல ஃபேமஸான வெப்சைட்ஸில் ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க் வச்சு தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாங்கோ வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன் அதுக்கிட்ட முன்னாடியே எல்லாம் இருக்கும். அதாவது நம்மளுக்கு தேவையானது ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்தே நம்ம ஃபஸ்ட்லேருந்தே டைப் படிக்கணும். செட்டிங்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணால் ஃபஸ்ட்லேருந்தே செட்டிங்ஸ்க்கு நம்ம என்னென்ன தேவையோ டைப் படித்து வச்சுருக்கோம். பட் ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க் அது தானாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். எக்ஸ்ட்ராவாக நம்மளோட என்ன தேவைகள், இப்போ ஒரு ஆப் க்ரியேட் பண்ண இ-காமர்ஸ் ஆப்னால் அதில் ஆட் டு கார்ட்டு இது பண்ணணும். ஸோ டெலிவரி, இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையானது நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். மற்றபடி இந்த மெயின் பேஜ் அதெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணணும். இந்த செட்டிங்ஸ், அட்மின் பேஜ், யூஆர்எல்ஸ், அப்புறம் இன்னும் நிறையா வெப்சைட் சர்வீஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஜாங்கோ அதுதான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இதில் பார்த்தேன், ஜாங்கோக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக ஒன்று நான் பார்த்தேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு வீடு பில்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு வீடு செய்ய போகிறீங்க, அதாவது வீடுன்னு வேணாம், வேறு ஏதோ ஒரு ஃபர்னிச்சர் விஷயமாக வாங்கணும். வீடு கட்டுறீங்க, அதில் ஃபர்னிச்சர் விஷயமாக வாங்கணுன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக காட்டுக்கு போய் விறகெல்லாம் வெட்டி, தன்னோட ஆக்ஸு அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் காட்டில் விறகெல்லாம் வெட்டி அங்கேருந்து நம்ம சீவி, அப்படி நீங்கள் தன்னோட இதை பார்த்துன்னு சொல்லலாம், அப்படி செய்வீங்களா? இல்லை ஏற்கனவே ஃபர்னிச்சர் ஷாப்பில் அழகழகாக செஞ்சு வச்சுருப்பாங்க, பல மாடலாக செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் வந்து தனக்கு எது தேவையோ என்னோடய வீட்டுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை வச்சு செய்வீங்களா? இல்லை ஸ்ட்ரெயிட்டாக காட்டுக்கே போய் விறகெல்லாம் வெட்டி எனக்கு நானே செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு விறகெல்லாம் வெட்டி நல்லா கரெக்டாக வெட்டி அளந்து சேரு, மேசை, டேபிள், டெஸ்க் எல்லாம் செஞ்சுருவீங்களா? இல்லை ஃபர்னிச்சர் ஷாப்புக்கு போய் உங்களுக்கு தேவையான அழகழகான டிசைன் ஷேப்பில் வாங்கி நீங்களே வாங்கிப்பீங்களா? பட் ஜாங்கோ இஸ் அ ஓப்பன் சோர்ஸ், ஜஸ்ட் லைக் ஜாங்கோ. நீங்கள் கஷ்டப்பட்டு ஸ்க்ராட்ச்னால் நம்ம ஃபஸ்ட்லேருந்து எல்லாம் டைப் படிக்கிற மாதிரி. ஸோ ஸ்க்ராட்ச்லேயே நீங்கள் எல்லாம் டைப் படிக்கணும்னு இல்லைனா ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சூப்பரான ஸ்கேலபிள் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணலாம். ஜாங்கோ என்னத்துக்குலாம் யூஸ் ஆகுதுன்னா வெப் அப்ளிகேஷன் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க்கு. ஜாங்கோ ஃப்ளாஸ்க்குன்னு சொன்னேன். நம்ம ஃப்ளாஸ்க் பற்றி ஒரு டுட்டோரியல் ஏற்கனவே போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஜாங்கோ இதிலே பைத்தான் ப்ராஜெக்ட்லேயே பண்ணுவோம். ஸோ மறக்காமல் ஒரு பெஸ்ட் பைத்தான் வச்சு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுவோம், அதுவும் நம்ம லைவாக. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ எப்படி இப்போ ஜாங்கோ டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ உங்கள் பைச்சாம் ஓப்பன் பண்ணிக்கோங்க எப்பயும் போல். ஸோ அதில் ப்ராஜெக்ட்ன்றது லெஃப்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகும். அதில் நியூ விண்டோ கொடுத்திங்கன்னா உங்களுக்கான விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் க்ரியேட் ஆகும். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் நம்மளுக்கு தேவையான டேட்டாபேஸ்ன்றேன். ஸோ நம்மளுக்கு தேவையான எல்லா பைத்தான் இதையும் கொடுத்துரும். ஸோ கீழே பிப் இன்ஸ்டால் ஜாங்கோ ஈக்குவல் டு லேட்டஸ்ட் வெர்ஷனான 3.0 கொடுத்துருங்க. ஸோ பிப் இன்ஸ்டால் ஜாங்கோ 3.0 கொடுத்துட்டிங்கன்னா அது ஒரு 7 MB அந்த மாதிரி டவுன்லோட் ஆகிரும். தேவையான எல்லாமே இன்ஸ்டால் ஆகிரும். அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிட்ஸ் அது எடுக்கும். ஜாங்கோ டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய வேலை ஒரே ஒரு சின்ன விஷயந்தான். ஜாங்கோ அட்மின் அப்படின்னு டைப் பண்ணிங்க. இந்த ஜாங்கோ இந்த டேஷ் அட்மின் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட், நம்ம ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேர் என்ன? இன்ஃபோஇ. ஸோ என் சேனல் பேர்லேயே வச்சுக்கோங்க, ஜாங்கோ அட்மின் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் இன்ஃபோஇ அப்படின்னு பேர் கொடுக்குறேன். ஸோ நல்லா நான் வச்சுக்கோங்க, கேப்ஸ்லாம் தேவையில்லை. ஸ்டார்ட் ப்ராஜெக்ட்டுக்கு இன்ஃபோஇ அப்படின்னு கொடுத்தக்கப்புறம் என்ன வருதுன்னு நீங்களே பாருங்களேன். இன்ஃபோஇ. ஸோ நம்மளுக்கு தேவையானது எல்லாமே மேலே பில்ட் ஆகிருக்கும். அதாவது இந்த settings.py, urls.py, வெப்சைட்டுக்கும் சர்வருக்கும் இந்த கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ் அந்த மாதிரி wsgi.py.
ஸோ அதெல்லாம் நான் info அதில் init.py wsty.py settings.py எல்லாமே பில்ட் ஆகிருக்கு. அவங்களும் django ஃப்ரேம்ஒர்க்கே நம்மளுக்கு ஈஸியாக தருது. ஸோ இதில் நம்மளுக்கு தேவையானது மட்டும் எக்ஸ்ட்ராவாக நம்மளே கோடிங் அடித்தா போதும். ஸோ அதை நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து. ஸோ மறக்காமல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.